கரெக்ட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஒர்ஸ்ட் டு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி சில வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒர்ஸ்ட்லேருந்து பெஸ்ட் யார் ஒர்ஸ்டான ஒரு 5 பிளேயர்ஸ் இவங்களை எதுக்கு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அண்ட் போரான ஃபார்மில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த கேட்டகரியில் வந்துருவாங்க. அண்ட் பெஸ்ட் பிளேயர்ஸ் எப்பவும் போல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கண்டிப்பாக 11ல் ஆடி ஆகணும் அப்படிங்கிற பிளேயர்ஸ் வந்துட்டு பெஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சிருக்கோம். ஸோ இந்த 2 கேட்டகரியில் ஆர்சிபி பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, யார் 11ல் ஆடணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது ஒர்ஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களாம் விளையாடவே தகுதி இல்லை அந்த மாதிரியான பிளேயர்ஸ் கிடையாதுங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அதாவது ஐபிஎல் இன்டர்நேஷனல் ஆடுறாங்க அப்படின்னாலே தரமான பிளேயர்ஸ் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்காங்க. அவங்களுடைய டைம் சரியில்லை அண்ட் லக் ஃபேவர் அமையல. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா காலம் சுழட்டி அடிக்குது, அவங்களுடைய பேட்டிங் ஃபார்மும் போரா இருக்கு, அவங்க லைஃப்லேயே ஹார்டான பேஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப தேஞ்சு போயிடுது. அதனால நம்ம ஒர்ஸ்ட்னு சொல்றமே தவிர ஸோ அவங்க ஒர்ஸ்ட் கிடையாது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். அந்த வகையில் நம்ம ஒர்ஸ்ட் கேட்டகரி ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சிருவோம். அதில் 5வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண் சர்மா இருக்கிறாரு. ஸோ கரண் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரீசெண்ட் டைமில் இன்டர்நேஷனல் மேட்சஸ் அப்படிங்கிறத விளையாடல. ஸோ அவர் எப்போ இந்தியன் டீமில் விளையாண்டாரு அப்படிங்கிற விஷயமும் நிறைய பேருக்கு தெரியாது. பொதுவாக ஐபிஎல் மட்டுமே ஆடிட்டு இருக்காருங்க. அதை தாண்டி வந்துட்டு இந்த டொமஸ்டிக் மேட்ச் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆடி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பெருசாக பர்ஃபார்மன்ஸும் இல்லை. ஆர்சிபி ரிலீஸ் பண்ண லிஸ்ட்டில் இவருடைய பேர் இல்லாது உண்மையாலுமே சர்ப்ரைஸ். ஃபேன்ஸே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் இவரை ரிலீஸ் பண்ணிட்டு முருகன் அஸ்வின் அந்த மாதிரியான பிளேயர் கூட டிஎன்பியில் ஆடுறாங்க. ஸோ அரௌண்ட் த வேர்ல்டு வந்துட்டு நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, எடுக்கலாமே, ஏன் கரண் சர்மா வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஆர்சிபி அவர் ஒரு லக் ஃபேக்டர், அவர் இருந்தால் ஒரு லக் மாதிரி இருக்கும், ஸோ அதனால தான் வச்சிருக்கோம். ஸோ ஆர்சிபி என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஆக்சுவலாக அவர் வந்துட்டுங்க 2016 சீசன், அதாவது வந்துட்டு ஆர்சிபி ஃபெயில் ஆனாங்க தெரியுமா. ஸோ அந்த சீசனில் டிராஃபி அடிச்சப்போ பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமில் இருந்தார். 2017 டிராஃபி அடிச்சப்போ மும்பை இந்தியன்ஸ் டீமில் இருந்தார். 2018 டிராஃபி அடிச்சப்போ பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே டீமில் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ஆர்சிபி எடுத்தோன்னே ஆர்சிபி அடிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கல. ஸோ ஒரு லக் ஃபேக்டராக தான் வச்சுட்டு இருக்காங்களே தவிர அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போரா இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஒர்ஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்காரு. ஸோ அடுத்ததான் 4வது இடத்துல வைசாக் விஜயகுமார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ இவருக்கு பதிலாக ஏகப்பட்ட நல்ல பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஆர்சிபி உண்மையாலுமே பட்ஜெட்டை நிறைய வீண் பண்ணிட்டாங்க. யாருக்கு போறதுன்னு தெரியாம திடீர்னு பேட் கமின்ஸுக்கு போனாங்க, திடீர்னு அல்சாடி ஜோசப், திடீர்னு அவருக்கு ஒரு 10 கோடி இவருக்கு ஒரு 5 கோடி அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி ஒரு ரோலர் காஸ்டர் ரைடாக அமைஞ்சிருக்க அவருடைய ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லணும். ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் ரொம்ப போரா பண்ணியிருக்காங்க. அதில் வைசாக் விஜயகுமாரை விட இன்னும் நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, எடுத்துருக்கலாம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால பண்ண முடியாமல் போச்சு. ஸோ வைசாக் விஜயகுமார் அவர் ரீசெண்ட் டைமில் ஃபார்மில் இல்லை. ஸோ விளையாண்ட ஒரு சில மேட்சஸ் அப்படிங்கிறது கூகுளில் காமிக்குது. ஸோ மேக்ஸிமம் டிவியில் கூட டெலிகாஸ்ட் பண்ணல போல. ஸோ அந்த மாதிரி மேட்சஸ் தான், அதில் விக்கெட்டும் இல்லை. ஸோ பெருசாக எக்கானமியும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே 8க்கு மேலே தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுனால வைசாக் விஜயகுமாரை நான் இந்த ஒரு ஒர்ஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் 4வது பொசிஷனில் வச்சிருக்கேன். அடுத்ததான் 3வது இடத்துல எல்லாருமே ஷாக் ஆவீங்க. ஸோ நானும் கண்டிப்பாக ஷாக்கில் தான் இருக்கேன்னு சொல்லணும். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினேஷ் கார்த்திக். ஸோ தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் சேம் ரீசன் தாங்க. ஸோ பெருசாக இன்டர்நேஷனல் மேட்சஸ் இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு வேர்ல்டு கப்புக்கு டக்குன்னு செலக்ட் ஆனார். ஆர்சிபியில் ஒரு குயிக் ஃபயர் இன்னிங்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, நல்லா பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷன் 2 வருஷத்துக்கு முன்னாடி கமர்ஷியல் இருந்தாலும் இருந்து வெளியில் வந்து ஸோ வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். மறுபடியும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது மறுக்கப்பட்டுச்சு. ஐபிஎல் ஒன்று தான் அவர் ஆடணும். ஸோ அதை தாண்டி வந்துட்டு தமிழ்நாடு இந்த மாதிரி ஆடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டார். மேக்ஸிமம் மேட்சஸ் கிடைக்கல. அதனால அவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறது கொஞ்சம் போரா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். அண்ட் ஃபினிஷிங் டைம் அப்படிங்கிறது போன டைம் செமையா அமையல ஆர்சிபிக்கு. ஸோ அதுக்கு காரணம் ஸோ ஃபினிஷிங் ஸ்டேஜில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒண்டியா தினேஷ் கார்த்திக் மட்டும்தான் இருந்தார். அவருக்கு கிடைச்ச சான்ஸை வந்துட்டு பெருசாக பயன்படுத்திக்கல. ஸோ அப்படிங்கிறதுனால ஸோ பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்க பொசிஷன் அப்படிங்கிறது 3வது பொசிஷன் தினேஷ் கார்த்திக்காக கொடுத்துருக்கோம். ஸோ தினேஷ் கார்த்திக் அவர்கள் இந்த ஒரு சீசன் நல்லா பண்ணால் இந்தியன் டீமுக்கு ரிட்டர்ன் போறதுக்கான சான்ஸும் இருக்கு. கண்டிப்பாக T20 வேர்ல்ட் கப் போவாரானுங்கிறது 99% டவுட் தான். ஆனால் அதை தாண்டி வரக்கூடிய மேட்சஸ் எல்லாம் வந்துட்டு ஏதாவது லீட் பண்ணுற கூட சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். பார்க்கலாம் கைஸ் எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் 3வது இடத்துல வந்துட்டு நம்ம தினேஷ் கார்த்திகை வச்சிருக்கோம். ஸோ அடுத்தது 2வது இடத்துல உண்மையாலுமே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, என்னை திட்டலாம், ஆனால் நானும் இவரோட ஃபேன் தான், ஃபேஃப் டு பிளஸி. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஏன் ஒர்ஸ்ட்ங்கிற கேட்டகரியில் வச்சிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் 15 மேட்சை கணக்கெடுத்து பார்க்கலாம். ஸோ உடனே கமெண்ட்ல ஐபிஎல் வந்தால் சரியாயிடுவார் ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஐபிஎல் இருந்து தான் அவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறத தேய ஆரம்பிச்சுது. ஆர்சிபிக்கு கடைசி 5 மேட்சஸ் அப்படிங்கிறத பர்ஃபார்ம் பண்ணல. லீக் மேட்சஸ்ல முதல் 10 மேட்ச் நல்லா 50 எல்லாம் அடிச்சார். ஆரம்பத்தில் தொடர்ந்து ஒரு 350 450, அதுக்கப்புறம் ஃபார்ம்
தேய ஆரம்பிச்சது. அங்கிருந்து அவரால் மீளவே முடியல. ஸோ இடையில அபுதாபி ஆகட்டும், வெளியில் போய் நிறைய மேட்சஸ் விளாண்டாரு, ஏகப்பட்ட மேட்சஸ் அவங்க உள்ளூருக்குள்ள டொமஸ்டிக் அப்படி இப்படின்னு ஆடினாப்ல. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா திரும்பியும் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா T20 ஆடினாப்ல. ஆனால் ஒரு 15 மேட்ச் கடைசியாக அவர் ஆடினதை எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட் எவ்வளோ தெரியுமா? வெறும் 15 ரன். அதை தாண்டி அடிக்கவே இல்லை. ஓவராலாக 15 மேட்சோட அந்த ஸ்கோரெல்லாம் கூட்டி பார்த்தாலே ஒரு 70-80 தான் வருது. இதே 14 மேட்ச் IPL ஆடி இருந்தார், 14 லீக் மேட்ச் ஆடி இருக்காரு அப்படின்னா 2018 23 கடந்த 6 வருஷமாக பார்த்தோம்னா அவருடைய அந்த ஸ்ட்ரைக் ரேட், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு 14 மேட்ச் கணக்கெடுத்து பார்த்தோம்னா 500 ரன் ப்ளஸ் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஆரஞ்சு கேப்புக்கு 2 டைம் போயிருக்கிறாப்ல. அதில் ஒன்று வந்துட்டு ருத்ராஜ் கைக்வாட், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஃப் டு பிளஸிக்கு கிட்டத்தட்ட 2 வித்தியாசம். அந்த அளவுக்கு ஒரு 630 ரன் சம்திங் அடிச்சிருந்தாரு. ஸோ இந்த அளவுக்கு 14 மேட்ச்ல அடிச்ச ஒரு பையன் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 70 ரன் கூட அடிக்க மாட்டேறாரு. ரொம்ப ரொம்ப போரான ஃபார்ம். லைஃப்ல அவருடைய ஹார்டான சுச்சுவேஷன், ஹார்டான டைம், ஹார்டான ஃபேஸ்ல இருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பார்ப்போம் இதுலேருந்து மீண்டு வருவாரு. இது ஜஸ்ட் கால்குலேஷன் தான். நம்ம இப்போ ஒஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ IPL வந்ததுக்கப்புறம் நல்லா பண்ணால் அவர் இந்த பெஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு போயிடுவார். ஸோ இப்போ ஃபார்ம்ல எல்லாம் இல்லாதனால தான் இந்த ஒரு 2வது பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் ஃபென்டாப்ளஸ் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபேஃபை வச்சிருக்கோம். பொறுத்திருந்து பாப்போம் கைஸ், அவர் மீண்டு வருவார் அப்படிங்கிறத நம்பலாம். கடைசியாக ஒஸ்ட் கேட்டகரியில் 1வது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒஸ்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டோம். ஆனால் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மேலே தள்ளி நம்ம கொடுத்துருக்கோம். வேறு யாருமே கிடையாது, டாம் கரனை பொறுத்த வரைக்கும் தன்னைத்தானே கெடுத்துக்கிறாருங்க. அதாவது பிச்சில் ஓடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அம்பையர் சொல்லியிருப்பாரு. இவர் வேணும்னே அந்த பிச்சில் ஓடி அந்த இடத்துல வந்துட்டு 2 மேட்ச் பேன் வாங்கி வெளியில் கொண்டுட்டு இருந்தார். ஆனால் கிடைச்ச மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. விக்கெட்டை விட பேட்டிங் ஸ்கில் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ பவுலிங்கை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்கில் வந்துட்டு செம்மையாக ஆடிட்டு இருக்காரு. 2-3 ஹார்டு ஹிட்டிங் எல்லாமே வெளியில் தூக்கி அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு பேட்டிங்கில். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 35%, பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 65% கொடுக்கலாம். ஸோ நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பிக் பேஷில் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஹோப் RCBக்கு நல்லா பண்ணுவார். இருந்தாலும் ஒர்ஸ்ட் கொடுத்ததுக்கான காரணம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் நிறையா இருக்குது. இப்போவும் லாஸ்ட் டைம் ஆன இன்ஜுரியிலேருந்து அவரால் திரும்ப முடியல. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3 மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம டிசம்பர்லேயே ஒரு வீடியோ போட்டிருப்போம். இன்னும் ஒரு நாள் க்யூர் பண்ண முடியல. க்யூர் பண்ணால் தான் இங்கே வர முடியுமா, ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமும் இன்ஜுரியிலேருந்து டக்குன்னு ஓட முடியுமா அண்ட் பேட்டிங் பண்ண முடியுமா, பவுலிங் போட முடியுமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விக்குறி இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா ஒஸ்ட் கேட்டகரியில் வந்துட்டு நம்ம 1வது இடத்துல கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. அப்படியே வந்துட்டு பெஸ்ட் கேட்டகரியில் டாப் 5ல யார் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதில் 5வது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமரூன் கிரீன். செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால தான் ரீசெண்ட் டைமில் 2-3 மேட்ச் பார்த்தோம். ஸோ பேட்டிங்கில் இல்லைனாலும் பவுலிங் நல்லா பண்ணுறாரு, பவுலிங் இல்லைன்னா கூட பேட்டிங்கில் நல்லா பண்ணுறாரு. ஓரளவுக்கு டீசெண்டாக போயிட்டு இருக்காருங்க. ஸோ RCBயோட ஒரு டாப் 5ல வந்துட்டு நல்லா சொல்லுங்க ப்ரோ, நல்லா இருக்கக்கூடிய பிளேயர் சொல்லுங்க அப்படின்னா 5வது இடத்துக்குள்ளே எப்படியோ அடிச்சு பிடிச்சி வந்துடுறாரு கிரீன். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய ஃபார்ம் வந்துட்டு ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஓஹோன்னு இல்லாமையும் ஓகே, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லோலையும் போகாமல் ஓகே, அந்த மீடியம் லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் கன்சிஸ்டண்டாக அவருக்கு சான்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு வருஷத்தில் அவருடைய டொமஸ்டிக் கரியர், ஆடின மேட்சஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பரவாயில்ல, டீசெண்டாக தான் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறதுனால பெஸ்ட் கேட்டகரியில் 5வது இடம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அடுத்ததான் 4வது இடத்துல உண்மையாலுமே இந்த ஒரு மனுஷனை பாராட்ட வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லணும். ரஜத் பட்டிதரிங்க உண்மையாலுமே செம்ம பேட்ஸ்மேன். எப்போவோ இந்தியன் டீமுக்குள்ளே வந்திருக்கணும், எப்போவோ எங்கேயோ போயிருக்கணும். இருந்தாலும் டைம் ஒவ்வொரு வாழ்க்கையில் வந்துட்டு விளையாடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவருடைய வாழ்க்கையில் நிறையா விளையாண்டுச்சு. சூரியகுமார் யாதவும் கிட்டத்தட்ட அந்த கேட்டகரியில் தான் வருவார். 30 வயசுக்கு மேலே தான் ஒரு இந்தியன் டீம்லேயே செலக்ட் ஆகிறாரு. டக்குன்னு எப்போ உள்ளே வந்திருக்க வேண்டியது, அவ்வளோ பொட்டன்ஷியல் இருந்துச்சு. KKRலேயே செமையான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் டீமுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் ரஜத் பட்டிதர் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருக்குது. வெங்கடேஷ் ஐயர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அவர்கிட்ட பயங்கர டேலண்ட் இருக்குது, நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுறதில்ல. நான் கிட்ட நின்று பார்த்துருக்கேன். இந்தியன் டீமோட அடுத்த பிக் திங் அப்படின்னு சொல்லும்போது ருத்ராஜ் கைக்வாட் இவங்க வரிசையில் கண்டிப்பாக ரஜத் பட்டிதர் பியூர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். மற்ற எல்லாருமே ஓப்பனிங்காக இருக்கும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இப்போதைக்கு இந்தியன் டீமில் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஆர்டரில் கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு நல்ல பிளேயராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ரஜத் பட்டிதர் ரீசெண்ட் டைமில் இன்ஜுரியிலிருந்து திரும்பி வந்து ஸோ மேக்ஸிமம் ரன் ஓட முடியல, ஸோ பயங்கரமாக ஃபீல்டிங் பண்ண முடியல, தவிர பேட்டிங் பக்காவாக ஆடிட்டு இருக்காரு. நல்ல ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ நிறைய இன்னிங்ஸ் பெஸ்ட்டாக ஆடி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு மேசிவான கம்பேக். ஸோ 4வது இடத்துல பெஸ்ட்டில் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் பார்த்தோம்னா ரஜத் பட்டிதரை நான் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது 3வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளுடைய விராட் கோலி. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் 3வது இடம் கொடுத்துருக்கேன்னா, இவ்வளோ வருஷம் ஒரு ஆடினது எல்லாமே மேக்ஸிமம் வந்துட்டு 1 டே டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. T20 வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் 2 இயர்ஸ் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. ஸோ கடந்த ஆப்கானிஸ்தான் டூரில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட்
பாலே டக் ஆகிறதையும் பார்த்தோம். அவர் வந்துட்டு அவருடைய நேச்சுரல் கேம் ஆடாமல் தூக்கி அடிச்சு அவுட் ஆகிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் 1 டவுன் பொசிஷன் தான். இந்தியன் டீம் ஆகட்டும் இதாகட்டும் அவர் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் கேமை. பட் இருந்தாலும் போன தடவை கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி அவர் அவுட் ஆன போனது அப்படிங்கிறது அப்படியே கண்ணு முன்னாடியே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 19 பால் 29 ரன் நினைக்கிறேன். ஸோ அது அப்படியே 30+ கன்வெர்ட் பண்ணியிருந்தாருனா நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடியும் எல்லா ரெக்கார்டும் நல்லா இருக்குங்க அப்படிங்கிறதுனால ஸோ அவருக்கு மேபி ஓப்பனிங் கொடுத்தாலும் 1 டவுனில் கொடுத்தாரு, ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார். ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 3 அப்படிங்கிறது விராட் கோலி கொடுத்துருக்கேன். ஸோ டாப் 2ல யார் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் செகண்ட் பிளேஸை நான் 2 பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறேன். ஒரு பேட்ஸ்மேன், இன்னொன்று வந்துட்டு பவுலர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேற யாருமே கிடையாது. பவுலர் யாருன்னா ரீஸ் டாப்லி. மேட்ச் கலக்கிட்டு இருக்காருங்க. அவருடைய அந்த எக்கானமி பர்ஃபெக்டாக இருக்குங்க. அரௌண்ட் ஒரு 24 பால் போடுறாரா, 20 ரன் தான் மேக்ஸிமம் கொடுக்குறாரு. சில மேட்ச் 30 ரன்னுக்கு மேலே போனாலும் அவருடைய ஆவரேஜ் எல்லாம் பார்த்தோம்னா எக்கானமி எப்படியோ ஒரு 6க்கு கீழே மேக்ஸிமம் 7 கீழே தான் வச்சிருக்காரு. நல்ல ஒரு எக்கானமி. அதை தாண்டி விக்கெட் டேக்கிங் மேட்சுக்கு 2 விக்கெட் 3 விக்கெட் அட்லீஸ்ட் 1 விக்கெட் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து வந்துடுது. கன்சிஸ்டன்சினா இப்படி தான் இருக்கணும். போன வருஷம் ஏன் நீ ஆர்சிபிக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவருடைய லைன் அண்ட் லென்த் அது மட்டும் இல்லாமல் சீம் பொசிஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. அண்ட் செட் பண்ணி தூக்கக்கூடிய பவுலர் மறக்கக்கூடாது. நீங்கள் நல்லா அந்த யாக்கர் போட்டு விக்கெட் எடுக்கிறது அண்ட் வந்துட்டு பேட்ஸ்மேன் ஆட் அவுட் விக்கெட் எடுக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஸோ எந்த இடத்துல ஃபீல்டர் வச்சு ஸோ இந்த மாதிரி பால் போடலாமா அவனை கன்ஃபியூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மைண்ட் கேம் யூஸ் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ அதனால ரீஸ் டாப்லி செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. அவருடைய கரியர் நீங்கள் கூட எடுத்து பாருங்க, 1 இயராக நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால ஸோ இந்த 2வது பொசிஷன் கொடுத்துருக்காரு. 2வது பொசிஷன்லேயே இன்னொரு பேட்ஸ்மேன் யார் அப்படின்னா மேக்ஸ்வெல். அவர் ஃபார்ம் எப்பங்க லாஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எப்பாவது ஒரு 2-3 மேட்ச் அடிக்காம போயிருக்கலாம். ஏன்னா ஆஸ்திரேலியா ஒரு சில தப்பு பண்ணிட்டாங்க. வேர்ல்ட் கப்ல நீங்க ஓடிஐ மேட்ச் வச்சு நீங்க கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஓடிஐல அவர் இறங்கின பொசிஷன் அப்படிங்கிறது நம்பர் 5 அதுக்கு மேல. ஸோ T20ல இப்போ நடந்த மேட்சஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா பண்ணியிருக்காரு. பேட்டிங்ல வந்துட்டு பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இம்ப்ரூவ் மீன்ஸ் நான் எதை சொல்றேன் அப்படின்னா எல்லா விதமான ஷாட்ஸும் ஆல்ரெடி ஆடுவார். ஆனால் குறிப்பா அந்த வி ஷேப்ல அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போ ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு ரொம்ப ஃபார்ம் இழந்து போறானோ அந்த இடத்துல பெஸ்ட் பிளேஸ் டு ஹிட் 6 அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் தான். அந்த ஸ்ட்ரெயிட்ல விளையாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸ்வெல் கிட்ட பார்க்க முடியுதுங்க. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அந்த கால் உடஞ்சு ஆடும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட் அந்த வி ஷேப்ல தான் மேக்ஸிமம் 6 அடிச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் 200+ அடிக்க முடிஞ்சு. ஸோ காலை நகுத்தாமே ஆடி இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி பொட்டன்சியல் இருக்கக்கூடிய பிளேயர் என்னைக்குமே ஃபார்ம் லாஸ் ஆக மாட்டாரு. கண்டிப்பா முதல் 2 மேட்ச் அவர் ஸ்கோர் பண்ணாட்டியும் 3வது மேட்ச் பிரிச்சிருவாருங்கிற விஷயம் தெரியும். ஸோ அதனால நான் மேக்ஸ்வெலுக்கு இந்த நம்பர் 2 கொடுத்துருக்கேன். ஸோ ஓவராலா எல்லாருமே கவர் பண்ணிட்டேன். அந்த நம்பர் 1 மட்டும் யாருப்பா அப்படிங்கிறத எல்லாருடைய கேள்வி. ஸோ நான் சொல்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், வேற யாருமே கிடையாது. வில் ஜாக்ஸ். என்ன ஒரு பிளேயர், சான்ஸே கிடையாது. டிவிலியர்ஸ் ரீசெண்ட் டைமில் வீடியோ காலில் பாராட்டி இருக்காருங்க. ஸோ இந்த சவுத் ஆஃப்ரிக்கா லீக் சம்மந்தப்பட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது நான் ஒரே நிமிஷம் இருங்கப்பா, நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர் பேசுகிற முன்னாடி அந்த வில் ஜாக்ஸை பற்றி நான் பேசியே ஆகணும், ஆர்சிபிக்கு வேறு அவன் செலக்ட் ஆகிருக்கான், நான் பேசியே ஆகணும்னு பெர்மிஷன் வாங்கி பேசுகிறாரு மனுஷன். ஸோ அந்த அளவுக்கு வில் ஜாக்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. மேட்சுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஒரு 100 பார்த்தோம், ஒரு 60 பார்த்தோம், ஒரு 35+ அப்படிங்கிற மாதிரி நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. இந்த சவுத் ஆஃப்ரிக்கா லீக் முடியக்கூடிய 300+ டோட்டல் மேலே போட்டுருவார் போல. அதுவே போதுமானது. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 வருஷமா 300+ ஸ்கோர் அப்படிங்கிறது எந்த ஒரு மிடில் ஆர்டர்லும் பேட்ஸ்மேனும் அடிக்கல. மேபி தினேஷ் கார்த்திக் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரே தவிர ஸோ மற்றபடி யாருமே அடிக்கல. அதாவது அந்த கேஜிஎஃப் விட்டுருங்க, விராட் கோலி அண்ட் ஃபேஃப் டு பிளஸி மேக்ஸ்வெல் விட்டுருங்க, அவங்கள தாண்டி யாருமே 300+ அடிக்கல, தினேஷ் கார்த்திகையும் தாண்டி. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மிடில் ஆர்டர்ல நல்லா பண்ணக்கூடிய பிளேயர் வேணும். அப்படி பார்க்கும்போது வில் ஜாக்ஸ் ஓப்பனிங்கும் நல்லா பண்றாரு, மிடில்லையும் நல்லா பண்றாருங்கிறதுனால ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயரா இருக்காரு. அதை தாண்டி ஃபேஃப் டு பிளஸி அவருடைய அந்த பொசிஷன் அப்படிங்கிறது ஊசல் ஆடிட்டு இருக்குங்க. அவருடைய ஃபார்மை அவரால் மீட்கவே முடியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒஸ்ட் கேட்டகரியிலேயே நான் சொல்லிட்டேன். அவரால் வந்துட்டு புஷ் பண்ண முடியல. மேபி ஆர்சிபி ஒரு 3-4 மேட்ச் ஃபேஃப் ஓப்பனிங் இறக்கி பார்ப்பாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படிங்கும்போது ஸ்ட்ரெயிட்டாகவே வில் ஜாக்ஸ் தான் கண்டிப்பாக ஓப்பனிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அதை தாண்டி பவுலிங் போடுறாரு, ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய டாட் பால் நம்ம பார்க்குறோம். ஓஹோன்னு விக்கெட் எடுக்காட்டியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரச்சின் ரவீந்திரா மாதிரியான ஒரு பவுலர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய டாட் பால் வைக்கிறாரு, அவர் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு ரீசெண்ட் டைமில் கலக்கிறத வச்சு அது மட்டும் இல்லாமல் அவருடைய பவுலிங் டாட் பால் ஆகட்டும், பேட்டிங்கில் ஹார்டு ஹிட்டிங் 6 அடிக்கிறது அண்ட் அவருடைய கேம் பிளே, அதாவது ஒரு 2 6 இல்லை 4 அடிச்சிட்டாரு அப்படின்னா ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைக்கை வந்துட்டு அந்த இடத்துல போய் சிங்கிள் எடுத்துட்டு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கேம் பிளே பக்காவா எப்படி ஆடணுமோ ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் எப்படி இருப்பானோ ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வில் ஜாக்ஸ் ஆர்சிபியோட நெக்ஸ்ட் பிக் திங், அதில் மாற்றமே கிடையாது. இந்த ஒரு சீசன் ஆர்சிபிக்காக ஒரு 400 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னா மெகா ஆக்ஷன்ல ரீடைன் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த ஒரு 5 இயர்ஸுக்கு அந்த ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது புக் பண்ணிடுவாங்க. கொடுத்துருந்த பார்ப்போம் வில் ஜாக்ஸ் ஆர்சிபிக்கு வரார் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ மறுபடியும் ஒன் செகண்ட் நான் சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம், அவங்கள ஒர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுனால அப்படியே போயிடுவாங்க அப்படிங்கிறதுல. ஸோ யார் வேணாலும் ஒரு நல்ல ஹீரோ ஆகலாம். ஸோ அன்னைக்கு நாளில் ஒரு ட்ராக் சப்போர்ட் பண்ணுறது, இல்லை அவங்களுடைய லக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது, அண்ட் பிச்சு கண்டிஷன் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் ஹீரோ ஆவாங்க. ஸோ கீழே அந்த ஒஸ்ட்னு சொன்ன ஆட்கள் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இந்த பெஸ்ட் கேட்டகரியில் வரலாம். பெஸ்ட்னு சொன்னவங்க கூட கொஞ்சம் போராக பண்ணலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஹானர்ஸ் பெஸ்ட் எது ஒஸ்ட் எது
அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.